விளைவா தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் செய்ய போறாங்க. அது வர இருக்குது. வரத்துக்கு முன்னால் வரையிலும் எதிர்ப்போம். நீதிமன்றம் அதை தடுக்குமா என்று பார்ப்போம். நீதிமன்றம் அதை தடுக்க தவறிவிட்டதற்கு பிறகு வந்ததை நம்ம பேசக்கூடியாகணும். ஆகவே வர்ற நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் ஹவுஸ் டு ஹவுஸ் வீடு வீடா வந்து எடுப்பாங்க. எடுக்கும் பொழுது பீகார்ல உள்ள ஒண்ண சேர்ந்து போயிட்டாங்க. அங்க 11 ஆவணங்களையும் கேட்டார்கள். இப்ப 11 1 அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா வாக்குரிமை தான் நமக்கு ஃபர்ஸ்ட். அரசாங்கத்தை நம்ம கேள்வி கேட்கிறதா இருந்தாலே நமக்குரிய வாக்குரிமையை வச்சுதான் கேள்வி கேட்போம். ஆட்சியாளர்களை கேள்வி கேட்பதா இருந்தாலும், தேர்தல் ஆணையத்தையே நம்ம கொஸ்டின் பண்றதா இருந்தாலும், நமக்கான வாக்குரிமை நிலைநாட்டி தான் அவங்க கொஸ்டின் பண்ணி மோசடி பண்றேன்னு சொல்றதா இருந்தா எனக்கு வாக்குரிமை வேணும். இருந்தா தான் நீ மோசடி பண்றேன்னு குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஆகவே இந்த எஸ்ஐஆரின் போது நமக்கான வாக்குரிமை நம்ம நிலைநாட்டணும். அவர்கள் கேட்கிற ஆதாரங்களை நம்ம கொடுக்கணும். அதான் நம்ம கடமை. வழியில வந்துருச்சு. வந்ததற்கு பிறகு நம்ம பேசப்படித்தான். அப்ப வந்ததற்கு பிறகு அவர்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க? 2002 2005 இந்த காலகட்டங்கள்ல நம்ம பெற்றோர் என்ன முகவரியில இருக்கிறாங்க, வாக்காளர் லிஸ்ட்ல எந்த வரிசையில இருக்கிறாங்க, அவருடைய எபிக் எண் என்ன, அது நம்ம தான் பார்த்து நோட் பண்ணி கொடுக்கணும். இப்ப எல்லாரும் வெப்சைட்டுக்குள்ள போய் தேடுவாங்க. சும்மாவே நம்ம கவர்மெண்ட் சொல்ல வேண்டியது எல்லாரும் 10 பேர் உள்ளுக்குள்ள போனாலே வெப்சைட் ஹேங் ஆயிடும். அப்படிதான் இருக்குது. அப்ப முன்கூட்டியே நீங்க பார்த்து தேடி வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த லிஸ்ட்ல நம்ம தந்தை எங்க இருக்கு, நீங்களே இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. 2002 நீங்களே ஓட்டு செலுத்தி இருப்பீர்களே ஆனால், அப்போது நீங்களே வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றிருப்பீர்களே ஆனால், அதை நீங்க உங்க எபிக் நம்பரை தேடி கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம பேரண்ட்ஸ் நம்ம இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க வரிசையை நோட் பண்ணி கொடுக்கணும். அது இந்த ரெண்டுமே இல்லை என்று சொன்னால், நாமும் இல்லை அந்த லிஸ்ட்ல, நம்ம உறவினரும் இல்லை என்றால், அவங்க கேட்கிற 11 ஆதாரங்களை ஏதேனும் ஒரு ஆதாரத்தை நாம கொடுக்கணும். கொடுத்து இவங்க ஒவ்வொரு டேர்மா பணியை முடிக்கிறாங்க. இப்ப நவம்பர் 4 இருந்து டிசம்பர் 4 வீடு வீடா வந்து ஆவணம் சரிபார்ப்போம். அதுக்கப்புறம் கடைசியா அவங்க பிப்ரவரியில என்ன செய்வாங்கன்னா லிஸ்ட் வெளியிடுவாங்க. பிப்ரவரிக்கு முன்னால் ஜனவரியில ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இல்லைன்னா நம்ம வாக்காளர்ல இருந்து ரிமூவ் ஆயிட்டோம். நம்ம வாக்காளர் உரிமையிலிருந்து நீக்கி விட்டார்கள். அப்ப நம்ம போய் கிளைம் பண்ணணும். கிளைம் பண்றதுக்கு 1 மாசம் தான் காலம். அந்த ஜனவரியிலிருந்து பிப்ரவரிக்குள்ளாகத்தான் நம்ம கிளைம் பண்ணிக்கணும். அந்த 1 மாத காலத்துல நம்ம கிளைம் பண்ண தவறிவிட்டால் பிப்ரவரியில் அவர்கள் வெளியிடக்கூடிய பட்டியல் இறுதி பட்டியல். அந்த இறுதி பட்டியலில் நாம் இல்லை என்றால் நமக்கு வாக்குரிமை கிடையாது. அப்ப இது தேர்தல் ஆணையம் அவங்க தமிழ்நாட்டு அதிகாரிகளை கொண்டுதான் எடுக்கப்படவிருக்கிறது. நேர்மையா நடக்கும் நம்ம நம்புவோம். இருந்தாலும் தேர்தல் ஆணையம் எந்த நேரத்தில் எந்த மாதிரியான பிழைகளை செய்வார்கள் சொல்ல இயலாது. ஆகையினால் நாம நம்ம மக்கள் நம்முடைய வாக்குரிமையை நிலைநாட்டிக் கொள்ள கவனமா இருக்கணும், விழிப்புணர்வோடு செயல்படணும்.